எங்க சின்ன பையன் பயங்கர ஸ்மார்ட், துரு துரு துருன்னு இருப்பான், பயங்கர ஸ்பீடா இருப்பான். பெரியவன் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்னு அதிபுத்திசாலித்தனமா பாசிட்டிவா பேசுறதா நம்ம நினைச்சு பேசுறது அந்த பெரிய குழந்தையோட காதுல இந்த காமெண்ட் விழும்போது எவ்வளோ ஹர்ட் ஆவாங்கன்னு நமக்கு புரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப எது பேசினாலும் யோசிச்சு தான் பேசணுமா? எப்படி என்னால நேச்சுரலா பேச முடியும்? நீங்க யோசிச்சு யோசிச்சு பேச வேணாங்க. ஆனா இந்த 3 விஷயங்கள உங்க கவனம் இருந்தா போதும். முதல்ல எல்லா குழந்தைகளுக்குமே அவங்கவங்க சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு குழந்தையும் வேறு வேறு மாதிரியான ஸ்கில் செட்ஸ் இருக்கும். ஒரு குழந்தையும் தனித்துவம் உடைய குழந்தை, யுனிக்கா இருக்கும். அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் யுனிக்கா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. மூணாவது, எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு குழந்தையோட இந்த குழந்தைய கம்பேர் பண்ணி பேசவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் கர்ட்டசி நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எந்த குழந்தையுமே நம்ம இமோஷனலா ஹர்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான என்வாயன்மெண்ட்லேருந்து வர குழந்தைகள் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாகவும் அன்பு மிகுந்தவர்களாகவும் இருக்கிறத பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.